ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாகார்த்தி சேனல். பாலக்கீரை குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் பருப்பு போடுறேங்க. இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, வரமிளகா சேர்த்திக்கலாங்க. ரெண்டு தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதோட தேவையான தண்ணியும் சேர்த்தி இது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை கழுவிட்டு ஒரு சின்ன கடாயில் சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இதுக்கு கீரை வேகிறதுக்கு. கீரை வேகட்டும். நல்லா கீரை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பும் விசில் வந்துருச்சு. இறக்கி அதை கடைஞ்சிடலாம். பருப்பில் இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு வடிச்சிடலாங்க. வடிச்சிட்டு பருப்பு ஃபஸ்ட்டு கடைஞ்சிக்கலாம். அந்த மிளகாக்காரம் மட்டும்தாங்க, வேறு எதுவும் இதில் சேர்க்கல. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கீரை ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சுக்கலாங்க. கீரை அப்படியே பருப்பில் போட்டு நம்ம கடைஞ்சோன்னாக்கா திப்பி திப்பியாக இருக்குங்க. பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் மிக்சியில் ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், நைஸாகிடும். அது வந்து அப்படியே க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு அந்த பருப்பு தண்ணி இதோடு சேர்த்தி பருப்போடு சேர்த்திக்கலாங்க. கீரை ஃபுல்லாக அதில் சேர்த்தியாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு மறுபடியும் இது ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாங்க. பச்சை வாசனை போகனாலும் கொதிக்கணுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த க்ரீனிஷ் கலர் போவே இல்லை பாருங்கள். நல்லாயிருக்கும் குழம்பு. களிக்கு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு வடகம் சேர்த்திருக்கேங்க நான். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் இது குழம்புல சேர்த்திட்டு குழம்ப கலக்கி விட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாலக்கீரை குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.